ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ஏற்ற வடகரின்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு குருமா ஸ்டைல் இருக்கும். அதாவது கும்பகோணம் கடப்பா சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டேஸ்ட் அது மாதிரி தாங்க இருக்கும், சிமிலராக இருக்கும். அது இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு கடலைப்பருப்பும் அரைச்சி எடுத்துக்கணும். இது வடகரி மெத்தடே தான், ஆனால் கடப்பா ஸ்டைலில் இருக்குங்க. அப்புறம் வந்து இட்லி குக்கரில் வந்து இதில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வரைக்கும் சேம் ப்ராசஸ். வடகரி லாஸ்ட்டாக தான் மாறும். எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் வதக்கின்னு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் வந்து பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளியும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து அந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப ஓவராக போட்டாலும் ஃபுல்லாகவே அந்த வெங்காயம் தக்காளி இருக்கிற மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு அது கடிப்பட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லைஸாக தான் வர போடுறோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சம் 2 வெங்காயம் 2 தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே அந்த ஒரு சாசி ஃப்ளேவர் வரும். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 3 மசாலா தான் போடணும். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளை நம்ம சேர்க்க தேவையில்ல. எண்ணெயிலையும் நம்ம சேர்த்துட்டோன்னா அந்த இது வரும். அப்புறம் கடைசியாக வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இதை கொதித்தோடனே அந்த இது வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உதிர்த்து சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒத்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பை பாய்.